அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜிஆர் தெரிந்து கொள்வோம் சேனல். இந்த சேனல் வழியாக நான் இப்போது வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். எது சம்பந்தப்பட்ட வீடியோ என்றால் ஜூலை மாதம் 21ஆம் தேதி பங்களாதேஷ் டாக்கா பங்களாதேஷில் உள்ள ஒரு ஸ்கூலு, மைல்ஸ்டோன் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து 2000 பேர் ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. படிக்கிற ஸ்கூலு 2000 பேர். அதில் வந்து 2 அடுக்குமாடி கட்டடம். அதில் பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் பரீட்சை எழுதிக்கிட்டு அதில் திடலில் விளையாண்டுக்கிட்டு இப்படி இருந்திருக்குறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த டாக்கா பங்களாதேஷில் ஜெட் போர் விமானம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டை விட்டு, அதாவது மிலிட்ரி ஏர்போர்ட்லேருந்து ஜெட் விமானம், ட்ரைனிங் விமானம் அங்கே ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனது. மிலிட்ரி ஏர்போர்ட்லேருந்து ட்ரைனிங்க்கு வந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தப்போ அது வந்து மற்ற ஏரோப்ளேன்லாம் வேறு பக்கம் போயிடுச்சு. ஆனால் ஒரு ஏரோப்ளேன் மட்டும், ஒரு ஏரோப்ளேனில் ஜெட் விமானம், அந்த ஒரு ஜெட் விமானம் மட்டும் மற்ற ஜெட் விமானத்தோட ஒன்றா போகாமல் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே பக்கமாக ஒரே வழியாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விமானம் மட்டும் அவங்களோட ஒன்றா போகாமல் ஸ்கூலில், மைல்ஸ்டோன் ஸ்கூலில் வந்து வேகமாக வந்து மேலேருந்து நேராக அங்கே போகாமல், ஆளுங்கள்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறாங்கல்ல, ட்ரைனிங் பண்ணுறாங்களா, அங்கே நேராக போகாமல் வந்த வேகத்தில் இப்படி ஸ்கூலில் இப்படி இறங்கிடுச்சு. அந்த பைலட் பேரை நான் இப்போ சொல்கிறேன். மைல்ஸ்டோன் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில், காலேஜில், ஸ்கூலில் கொண்டாந்து இடிச்சிட்டாரு. வேகமாக வந்து அடித்த வேகத்தில் அந்த ஸ்கூலில் நெருப்பு பிடிச்சிருச்சு. அந்த ஏரோப்ளேன் வந்து நெருப்பு பிடிச்சி என்ன தாங்கியில் என்ன இருக்குதுல்ல, அவ்வளோ வேகமாக ஏரோப்ளேனை இப்படி கொண்டு வந்திருக்காரு. ஏரோப்ளேனை இந்த எங்கிளில் கொண்டு வந்திருக்காரு. வானத்தில் இப்படி போய்கிட்டு இருக்குது, இந்த எங்கிளில் கொண்டாந்து ஸ்கூலில் அடிச்சிட்டாரு. வேகமாக இறக்கிட்டாரு. ஸ்கூலில் 2வது மாடியில் இறக்கிட்டாரு. வேகமாக வந்து விழுந்த வேகத்தில் அந்த கட்டடத்தை அடித்த வேகத்தில் அந்த ஏரோப்ளேனும் உள்ளுக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த பாகெல்லாம் வெளியே இருந்திருக்குது, நெருப்பு பிடிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த ஏரோப்ளேனும் வெடிச்சிருச்சு. வெடித்து வந்து அடித்த வேகத்தில் ஸ்கூலில் ஏரோப்ளேன் வெடிச்சு நெருப்பு பிடிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த சம்பவத்தை தான் 7வது மாதம் 21ஆம் தேதி மதிய வேளை 1:06 இந்த டைமில் நடந்த இந்த சம்பவத்தை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் பேச இருக்கேன். ஓகே. ஸோ அப்போ இதனால் உயிரும் போயிருக்குது, இன்ஜுரி வேறு ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ அது இறந்தவங்க எவ்வளோ பேர் இன்ஜுரி ஆனாங்க, பைலட்டு பேர், இதெல்லாம் வந்து இப்போ அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ போர் பயிற்சியில் உள்ள விமானம் அது வந்து நேராக ஸ்கூல் கட்டடத்தை வந்து உள்ளுக்கு போய் இடித்த வேகத்தில் அப்படியே நெருப்பு பிடிச்சிருச்சு. அங்கேயே எல்லாம் உள்ளுக்கு ஸ்டூடெண்ட்லாம் எல்லாம் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் போய் சிலர் இறந்துருக்காங்க. அது எத்தனை பேர் எண்ணிக்கைன்னு நான் இப்போ சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. ஓகே. இப்போ அந்த பங்களாதேஷில் ஜெட் விமானம், போர் விமானம் எதனால் வந்து அந்த ஸ்கூலில் வந்து வேகமாக இடிச்சிருக்கும். வேகமாக இடித்த வேகத்தில் அந்த ஏரோப்ளேனை நெருப்பு பிடிச்சிருச்சு. எதனால் அது மட்டும் வேகமாக மற்ற ஜெட் விமானத்தோடு போகாமல் அது மட்டும் எப்படி கீழே ஸ்கூல் நோக்கி அப்படியே இப்படி இந்த எங்கலில் இறங்கிருச்சு. மேலே எங்கேருந்து இப்படி இறங்கணும்னு நினச்சி தான் அவர் வந்து இந்த பைலட் வந்து இறக்கியிருக்காரு, ஸ்கூலில் போய் இடிச்சிருக்காரு. இந்த பைலட் ஏன் போய் அந்த ஸ்கூலில் போய் மேலே ஆகாயத்தில் போகிறவர் எதுக்கு கீழே இறக்கியிருக்காரு? ஸ்கூலுக்கு நேராக குறி வச்சு ஏன் கீழே இறங்கியிருக்காரு? அந்த
ஜெட் விமானத்தை கொண்டு வந்திருக்காரு கீழே. ஸ்கூலுக்கு ஏன் இறக்கியிருக்காரு? வேகமாக போய் இடித்தா அது வந்து நெருப்பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் ஆபத்து, உயிருக்கு, அவருக்கும் ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தா உண்டு தெரியும் தானே பைலட்டு. ஏன் போய் அங்கே ஸ்கூலில் போய் இடித்து வேகமாக விபத்தாகி இருக்குது? ஏன் விபத்தாக்கியிருக்காரு? அது வந்து யோசிக்கணும். அதை தான் யோசிக்கணும். நான் யோசிக்கணுன்னா எல்லாருமே யோசிப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாரும் பலர் வந்து பலவிதமாக எல்லாம் பேசியிருப்பாங்க, எவ்வளவோ வீடியோ எல்லாம் போட்டுட்டாங்க. இந்த மாதம் 21ஆம் தேதியோட ஒரு மாதம். ஸோ இப்போ நான் இப்போ தான் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் இப்போ ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சம்பவம் வந்து நடந்தது அன்றைக்கே நான் வீடியோ எடுக்க முடியல. இந்த சம்பவம் நடந்தது வந்து 7வது மாதம் 21ஆம் தேதி மதிய வேலை 1:06 இந்த டைமில் நடந்துச்சு. ஸோ அப்போ அந்த பைலட்டு பேர் டோகேர் இஸ்லாம் சாகர். இவர் தான் ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு அந்த ஜெட் விமானத்தை. அந்த விமானத்து பேர் F7 BGI ஜெட் விமானம். இந்த விமானத்தை அந்த டோகேர் இஸ்லாம் சாகர்ன்றவர் ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு. ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு எல்லா பைலட்டோட. ஆனால் இவர் மட்டும் ஸ்கூலில் கொண்டாந்து இடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் காரணம் ஏதாச்சும் இருக்கலாம். இந்த BGI ஜெட் விமானம் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னா டாக்காவுக்கு. எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டதுன்னா சீனா நாட்டில். சீனாவில் செய்யப்பட்ட ஜெட் போர் விமானம். அதை வந்து டாக்கா நாடு வாங்கியிருக்குது. இந்த போர் விமானம் பேர் வந்து செங்டு F7 BGI என்ற நவீன போர் விமானம். இது லோ குவாலிட்டி விமானம், அதாவது தரம் குறைந்த விமானம், தரத்தில் குறைந்த விமானம். டாக்கா நாடு வாங்கியிருக்குது. அதாவது 2013ஆவது வருஷம் சீனா வந்து டாக்கா நாட்டுக்கு இந்த போர் விமானத்தை விற்றுருக்குது. சீனா வந்து அந்த ஈரான் நாட்டுக்கும் விற்றுருக்குது. இந்த நவீன ஜெட் போர் விமானத்தை 2013க்கு முன்னே விற்றுருக்குது. எதுக்கு, எந்த நாட்டுக்கு விற்றுருக்கு? ஈரானுக்கு விற்றுருக்குது. அது ஹை குவாலிட்டி. ஆனால் டாக்காவுக்கு விற்றது சீனா வந்து அந்த செங்கோடு F7 BGI என்ற போர் விமானம் லோ குவாலிட்டி. அது ஹை குவாலிட்டி. ஹை குவாலிட்டியாக உள்ளது வந்து ஈரானுக்கு கொடுத்துட்டாங்க. லோ குவாலிட்டியை வந்து டாக்கா நாட்டுக்கு விற்றுட்டாங்க. டாக்கா நாடு வாங்கின பிறகு அதை வந்து பயிற்சி பண்ணினாங்களா அல்லது பண்ணலையா, பயிற்சி பண்ணலையா, அந்த ஏரோப்ளேனை அன்னைக்கு தான் 7வது மாதம் 21ஆம் தேதி தான் ஓட்டிக்கிட்டு வந்தாங்களா? அந்த போர் பயிற்சி பண்ணினது 7வது மாதம் 21ஆம் தேதி தானா? போன மாதம் 21 தான் அவங்க வந்து அந்த போர் பயிற்சியை தொடங்கியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுருந்துருக்காங்க அந்த ஏரோப்ளேனான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே வந்து ஆகாயத்தில் வந்து போர் பயிற்சிக்கு இது பண்ணி இருக்கலாம், பண்ணாமே இருந்திருக்கலாம். அன்றைக்கி 7வது மாதம் 21ஆம் தேதி அந்த விமானம் வாங்கின விமானத்தை சீனாக்கிட்ட வந்து போர் பயிற்சிக்கு ஆகாயப்படை மிலிட்ரி இதில் இருந்து அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ இவங்க ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லோ குவாலிட்டி அந்த ஏர்பிளேனு அது ஒன்று. மற்ற விமானம்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஏரோப்ளேன் ஒன்று மட்டும் ஏன் வந்து இந்த எங்களில் ஏன் அப்படியே மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து இப்படி இறங்கி போகுது பாருங்கள். இப்படி இறங்கி ஸ்கூலில் வந்து இடிச்சிருக்கு. ஏன்னா அந்த படத்தை நான் அப்புறம் அங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் விமானம் பாருங்கள். அது ஓட்டுனவர் டோகேர் இஸ்லாம் சாகர்னு இருக்குது.
அந்த பையனுக்கு வயசு என்ன வயசு 27 வயசானா 28 வயசா என்னமோ தெரில. கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகுது. கல்யாணம் ஆகிட்டு ஒரே வருஷம்தான் ஆகிருக்கு. 2024 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த போர் பயிற்சிக்கு போனது 7 மாதம் 21 அல்லது அதுக்கு முன்னே எல்லாம் விமானம் ஓட்டி பழக்கம் இருக்கா, பயிற்சி பெற்றிருக்காரா ஜெட் விமானம், அது தெரியல. ஸோ இப்போ ஒரு எதுக்கு கொண்டாந்து கீழே இறக்குனாரு ஸ்கூலில், அதுதான் யோசிக்கணும். எல்லாரும் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போகிறாங்களே, ஏன் இவர் மட்டும் கொண்டாந்து, இந்த பையன் மட்டும் ஏன் கொண்டாந்து கீழே இருக்கணும் ஸ்கூலில், அதுதான் பார்க்கணும், நம்ம யோசிக்கணும். என்ன எதனால அவர் அந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குது, ஏரோப்ளேனை கொண்டாந்து ஜெட் விமானத்தை கொண்டாந்து ஸ்கூலில் இடிச்சிருக்குது, நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு இதை நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஏன் வந்து அந்த பையன் அந்த ஏரோப்ளேனை பாருங்கள் மேலே இருந்து பாருங்கள், அந்த படம் வைக்கிறேன் பாருங்கள், அந்த படம் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் இன்டர்நெட்டில் நான் ஒரு வெப்சைட்டில் இந்த ஃபோட்டோவை, ஏரோப்ளேனு மேலே இருக்குது, மேலே இப்படி இங்கே இருக்குது, அங்கேருந்து நேராக இப்படி இறக்கியிருக்கு அந்த பையன், ஸ்கூலுக்கு இறக்கியிருக்குது, கீழ் நோக்கி அந்த ஏரோப்ளேனை இறக்கியிருக்குது. இறக்கி அந்த ஸ்கூலில் போய் அடித்து நெருப்பு பிடிச்சிருச்சு 2வது மாடியில். பாருங்க, அந்த படம் இங்கே வச்சிடறேன், நான் இந்த இங்கே வைக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்குங்க. இதை நான் வந்து இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்டில் நான் எடுத்தேன். 1 நிமிடம் 45 வினாடி உள்ள அந்த வீடியோ, சின்ன வீடியோ. ஏன்னா இந்த பங்களாதேஷ் ஏரோப்ளேன் விபத்தை பற்றி பேசணும்ல, அதுக்கு இந்த ஃபோட்டோவை வந்து நான் வைக்கணும்ல. வேகமாக மேலேருந்து வந்து கீழே ஸ்கூலில் போய் அடிக்கணும்னு, கீழே இடிச்சு அந்த கட்டிடத்தில் சேதமாக்கணும், அங்கே போய் இறக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் மேலேருந்து வந்திருக்கான். எல்லா விமானம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு, இவன் மட்டும் இங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா அது இருக்கும், காரணம் இருக்கும். ஏரோப்ளேனில் வந்து வேறு எந்த பிரச்சனையும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, 7 மாதம் 27ஆம் தேதி 1 மணி 6 நிமிஷம் பிள்ளைங்களாம் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்கேஜி ஸ்டூடெண்ட் வேறு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்க, ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களாம் வேறு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து 2000 பேர் படிக்கிற இடமா. ஆனால் இது 2 மாடியில் தான் வந்து அது இடிச்சிருக்குது, 2வது மாடியில் இடிச்சிருக்குது. அந்த கட்டடத்துக்கு மேலே அந்த படம் பாருங்கள், படத்தில் அந்த ஏரோப்ளேன் மேலேருந்து வந்து அப்படியே இறங்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் கட்டடம், பெரிய கட்டடம் உயரமாக இருக்குது, அது முன்னுக்கு இருந்து தான் அப்படியே மேலேருந்து அப்படியே இறக்கியிருக்கான் அந்த பையன். அப்போ அது ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த பையன் ஏரோப்ளேனை கீழே இறக்கியிருக்கணும், கட்டடத்தில் போய் இடிச்சிருக்கணும், இடித்து நெருப்பு பிடிச்சிருக்குது. வேறு எந்த காரணமும், ஒரு இன்ஜின் கெட்டு போயிருக்குன்ற அந்த காரணமாக இருக்காது, இருக்கலாம், அதுவும் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடம் இருக்குது இல்லை, 6வது மாதம் 12ஆம் தேதி அந்த நியூ டெல்லியிலேருந்து ஏரோப்ளேன் வந்துச்சு இல்லை, அங்கேருந்து வந்த ஏரோப்ளேன், பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு வந்த ஏரோப்ளேனு இங்கே அகமதாபாத் குஜராத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேயும் பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் சென்று போகிறப்ப இன்ஜின் கெட்டு போச்சு. அவ்வளோ தூரம் வந்திருக்குது நியூ டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரைக்கும். ஆனால் அகமதாபாத்தில் ஆளை ஏற்றிக்கிட்டு போகிறப்ப இன்ஜின் கெட்டு போச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து அதிசயமாக இல்லை. அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்தது, இங்கேருந்து வெளியானதுமே ஏர்போர்ட்லேருந்து, குஜராத்லேருந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டில், வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் இதாச்சு இல்லை. ஸோ அதுவும் வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்திருக்குது, உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ சொல்கிறேன், ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான்.
ஸோ அந்த மாதிரி இந்த ஏரோப்ளேனும் இந்த பையன் இவன் தௌக்கீர் இஸ்லாம் சகர் அவன் ஓட்டிக்கிட்டு வந்த ஏரோப்ளேனும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ஒன்று வந்து இன்ஜின் கூட பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அது நம்ம வந்து சொல்ல முடியாது. இது கடவுளுக்கு தான் தெரியும். இன்ஜின் கெட்டு போச்சா அல்லது அவன் வந்து வேணும்னு கீழே இறக்கியிருக்கானா ஸ்கூலில், அதுக்கு அவனுக்கு பின்னால் வேறு யாராவது இந்த விபத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்களா? அவனுக்கு பின்னாலன்னா பங்களாதேஷ் நாட்டில் உள்நாட்டு சதிக்கு இது ஏதாச்சும் நடந்துச்சா? அந்த காரணத்தினால கூட உள்நாட்டு சதிகாரங்களும் இருக்காங்க, வெளிநாட்டு சதிகாரங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ அதான் சொல்லுவாங்க பயங்கரவாதிகள்னு. பங்களாதேஷ் நாட்டிலையும் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது. ஸோ ஏதோ சதிகாரர்கள் பண்ணின செயல்னால அவங்கனால இவன் இறக்கிட்டானா கொண்டு போய் ஸ்கூலில். அவனுக்கு யாராவது இது கொடுத்துருப்பாங்களா? நீ போய் அங்கே போய் ஸ்கூலில் போய் அந்த கட்டடத்தை போய் இடித்து நெருப்பிடிச்சு ஏதாச்சும் பிரச்சனை நடக்கணும் போங்கன்னு மிரட்டி இருப்பாங்களா? இருக்குமா? அந்த மாதிரி இருக்கலாம்ல. சரி, அவன் போகிறவன் நேரம் சரி எல்லா விமானமும் போய்கிட்டு இருக்குதுல்ல, அப்படி போய் ஏரோப்ளேனை எங்கேயாவது கொண்டு போய் இறக்கணுன்னா, வேகமாக இடிக்கணுன்னா வேறு இடம் எத்தனை இடம் இருக்குது? இந்த மைல்ஸ்டோன் ஸ்கூலில் தான் கொண்டு இறக்கணுமா? அதுவும் அவன் இறங்குனது வந்து இந்த பாருங்கள், இந்த இது பாருங்கள் அவன் பாருங்கள், அந்த கட்டடம் நீட்டாக இருக்குது. அதில் மேலே ஆகாயத்துலேருந்து இந்த ஏங்கலில் இறக்கியிருக்கிறான், இந்த ஏங்கலுக்கு கொண்டு போயிருக்கான். அப்படின்னா வேணும்னு தான் அவன் நினச்சி தான் இறக்கணும், அந்த ஏரோப்ளேன் கொண்டு அந்த ஸ்கூலில் இடிக்கணும் அப்படின்னு தான் அவன் வந்து இறக்கியிருக்கான். வேகமாக வந்து ஸ்கூலில் அடிச்சிருக்கிறான். அதனால தான் எல்லாம் விபத்தாகி உயிர் சேதம் ஆச்சு. பள்ளி மாணவர்களுக்கும் சரி, அவனும் இல்லை, இன்ஜுரி ஆகி உள்ளுக்கு உட்காந்துருந்தான். இந்த கேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வாயில். அவனை பாருங்க, அவன் போட்டிருக்கிற தொப்பியை பாருங்க, இங்கே பாருங்க என்ன தொப்பி இந்த பக்கம் வைக்கிறானே, அவன் தொப்பியை பார்த்தீங்களா? ஜெட் விமானம் ஓட்டுற தொப்பி பாருங்க. ஜெட் விமானம் ஓட்டுறவங்களுக்கு அந்த ஹெல்மெட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. இதை பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு தான் தௌக்கீர் இஸ்லாம் சகர்ன்ற டாக்கா நாட்டு ஏர்போர்ஸ் பைலட்டு, ஜெட் விமானம் பைலட்டு ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான். இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு ஓட்ட முடியுமா? எந்த பைலட்டுமா போட்டிருந்தா அன்ஈஸியாக இருக்காது. பாருங்கள் அந்த தொப்பியை. அவனுக்கு வந்து இந்த ஒரு சமயம் இந்த தொப்பி வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல போல் இருக்குது, எல்லாம் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால கொண்டு இடிச்சிட்டானா, கீழே இறக்கிட்டானா ஸ்கூலில். அந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குரங்கு முகம் தொப்பி மாதிரி இருக்குது. அந்த தொப்பி வந்து பார்க்குறதுக்கு குரங்கு முகம் மாதிரி இருக்குது இந்த ஹெல்மெட்டு தொப்பி. ஸோ இதை போட்டுக்கிட்டு தான் அவனும் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான், எல்லாரும் ஓட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வேறு பக்கம் போயிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் ஸ்கூலில் மேலேருந்து இந்த கட்டடம் பாருங்கள், மேலேருந்து அப்படியே அவன் இறக்கணும்னு நினச்சி தான் இறக்கியிருக்கிறான். மற்றவங்களோட தூண்டுதல்னால இறக்கியிருப்பானா ஸ்கூலில்? நம்ப முடியாது. நிறைய தீவிரவாதிகள் இருக்காங்க நாட்டிலேயே இருப்பானுங்க தீவிரவாதிங்க. இப்போ என்னன்னா, அதனால தான் அவன் அடிச்சிருக்கிறான், கீழே வந்து விழுந்திருக்கான். ஏரோப்ளேனோடு வந்து இறக்கிட்டான் ஸ்கூலில். எல்லாம் இடிச்சு சேதமாச்சு, பிள்ளைங்களாம் உயிர் பெரிய விபத்தாச்சு. என்னமோ நடந்திருக்குது. இல்லாமல் அவன் போய் அங்கே ஏரோப்ளேனை கொண்டு போய் அவன் படிக்கிற ஸ்கூலு, அவன் அந்த பக்கமே தான் ஓட்டுறவன், அவனுக்கெல்லாம் மேப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும். படிக்கிற ஸ்கூலில் கொண்டு இறக்கணும், பிள்ளைங்க இருக்காங்களே, அதில் உயிர் சேதம் ஆகுவேன்.
அப்படின்னு அவனுக்கும் உயிர் போயிடும். ஏன்னா ஜெட் விமானம் ஓட்டுறவன் இடிச்சா நெருப்பிடிச்சி எரிஞ்சிரும்னு தெரியும் அவனுக்கு. இப்படிங்க வேறு இருக்காங்களே. ஆனால் அதில் கொண்டு போய் இறக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பான். இறக்குறதுனா வேறு எங்கேயாச்சும் திடலில் கொண்டு இறக்கியிருப்பான். இது வந்து யாரோ சொல்லி தான் அங்கே கொண்டு போய் இறக்க வச்சுருக்காங்க. ஸ்கூலில் போய் இறக்கி ஆகணும்னு. ஸோ இப்போ இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவர்கள் 28 பேர். சில இதில் 19 பேருன்னு போட்டிருக்காங்க இறந்தவங்க. சில இதில் 26 பேருன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் 28ன்னு போட்டேன். நான் அதுலேயே பொய் இருக்குதுல்ல. ஒவ்வொரு விவரங்கள்லேயும் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் பொய்யான விவரங்கள் இருக்குல்ல. ஒரு இதில் 19 பேர் இறந்துருக்காங்க, இன்னொரு இதில் 26 பேர் இறந்துருக்காங்க. அப்போ நான் 28ன்னு போட்டுட்டேன். ஓகே, பரவாயில்ல போடலாம்ல. அதான் பொய் தான் சொல்கிறாங்களே. நம்மளும் ஒரு ரெண்டு பேரை கூட்டி சொல்லுவோமே, 2-3 பேரை கூட்டி சொல்லலாமே. பொய்யான விவரங்களில் தானே இன்டர்நெட்டில் எல்லா வேலையும் நடக்குது. நியூஸ் எல்லாம் யூடியூப்லேயும் வீடியோ போடுறவங்களும் யார் உண்மையை பேசுகிறா? ஸோ அப்போ இறந்தவங்க 28 பேருன்னு போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் எத்தனை பேருன்னு நினைக்கிறீங்களோ நினச்சிட்டு போங்க. அப்புறம் தீக்காயங்களுடன் உயிர் தப்பினவர்கள் 168 பேர்கள். சில இதில் வந்து 100 பேர் தீக்காயங்களுடன் உயிர் தப்பினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 100 பேர், அதாவது இன்ஜுரி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நல்லாயிட்டாங்க, குணமடைஞ்சிட்டாங்கன்னு இருக்குது. சில இதில் 100 பேருன்னு இருக்குதா, சில இதில் வந்து 100க்கு மேலே இருக்குது. ஸோ எதை நம்புறது? நான் வந்து இன்ஜுரி ஆனவங்க வந்து 168 பேர்கள். டீச்சருங்க, அங்கே வேலை செய்கிறவங்க, இவங்களோட சேர்த்து 168 பேர்கள்னு நான் என் வீடியோவில் நான் சொல்கிறேன். எண்ணிக்கையெல்லாம் கூட்டி குறைச்சி சொல்கிறாங்களே, அப்போ நானும் கூட்டி குறைச்சி சொல்கிறேன். 168 பேர் இன்ஜுரி ஆகியிருக்காங்க. இந்த விமானத்து பேர் வந்து செங்குடு F-7BGI விமானம், அந்த ரக விமானம். ஓகே, சீனா நாட்டு விமானம். ஓகே, 2013 சீனா நாடு வந்து டாக்கா நாட்டுக்கு இந்த ஏரோப்ளேனை விற்றுருக்குது. தரத்தில் குறைஞ்ச ஏரோப்ளேனை சீனா நாடு டாக்கா நாட்டுக்கு விற்றுருக்குது. டாக்கா நாடு அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே வாங்கிட்டாங்க. அந்த ஏரோப்ளேன் வந்து குவாலிட்டி வந்து குறைவானது. குவாலிட்டி வந்து லோ குவாலிட்டி. ஸோ அதனால் இந்த ஏரோப்ளேன் வந்து அதுக்கு முன்னே ஓட்டாமல் இருந்திருந்தோம். அன்னைக்கு தான் ஓட்டியிருந்தாங்களா, இவனோட ஏரோப்ளேனு கூட பிரச்சனை இருந்திருக்கும். இன்னொன்று வந்து இந்த குரங்கு மூஞ்சி மாதிரி உள்ள ஹெல்மெட்டு பார்த்தீங்களா, இதை போட்டு கூட மனுஷனுங்க ஓட்ட முடியாது. கண்ணு மூடிக்கிட்டு இருக்குது, கண்ணெல்லாம் இருட்டாக கிடக்குது, முகெல்லாம் மூடிக்கிட்டு இருக்குது, இப்படி வி ஷேப்பில் இருக்குது குரங்காட்டை. இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஓட்டியிருக்கான். இவனுக்கு வந்து இந்த ஹெல்மெட்டு ஒத்து வெள்ள போட்டிருக்கான். அன்னைக்கு ஒரு சமயம், அன்னைக்கு தான் ட்ரைனிங்க்கு வந்திருக்கானே என்னான்னு தெரில. இதெல்லாம் வந்து பல காரணங்க இருக்கலாம். ஓகே, இவ்வளோதான். நான் இவ்வளோதான். இவன் வந்து இந்த தௌஹீர் இஸ்லாம் சாகர், அந்த ஜெட் போர் விமானத்தை ஓட்டுன பையன் வந்து 2016 வேலைக்கு சேர்ந்துருக்கான். பிறகு எல்லாம் ட்ரைனிங் முடிச்சு போட்டு 2017 இந்த தௌஹீர் இஸ்லாம் சாகர் வந்து ஜெட் விமானம் ஓட்டுறவராக வேலைக்கு சேர்ந்துருக்காரு. ட்ரைனிங் கொஞ்ச நாள், அப்புறம் ஜெட் விமானம் ஓட்டுற போர் விமானம் ஓட்டுற பைலட்டாக 2017 வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி, இவ்வளோதான். இதோட ஜெயலலிதா இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். கடவுளே தெய்வமே. ஓகே, பாய்.